அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ இந்த கேள்வி வந்து ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆந்திரால நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா வந்து அம்மா அப்பா ஒரு குழந்தைகளை கொண்டுட்டாங்களா தானே, அது வந்து ஒரு பலி கொடுப்பு அப்படிங்கிற ஒரு தவறுமா. அது தவறு காரணம். அதனால தான் சொல்கிறேன், மனிதனுக்கு ஆசை இருக்கணும், ஆனால் அது பேராசையை மாறும்போது ஆபத்தில் எத்தனை போய் விடும். உன்னு இப்போ புதையல் கிடைக்க போகுது, உன் குழந்தைய பலி கொடுத்தா புதையல் கிடைக்க போகுது. சரி, உன் குழந்தைய பலி கொடுத்துட்டு அந்த புதையலை எடுத்து வச்சு என்ன பண்ண போகிற? நீ சம்பாதிக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தானே. அந்த குழந்தைங்களே வெட்டிட்டு நீ என்னடா வாழ போகிற? என்னுடைய எண்ணப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரவாதிக்கு தண்டனையை கொடுக்கறத விட இந்த தாய் தகப்பனுக்கு தூக்கு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய முடிவு. ஏன்னா, ஒரு பெற்ற குழந்தைக்கு ஒரு எறும்பு கிடைக்குமா ஈ கிடைக்குமான்னு வளர்த்த குழந்தைங்கள ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு வெட்டுறேன்னா நீ எதை தான் செய்ய துணிய மாட்டேன் சொல்லு. அவன் காசுக்கோசம் ஆசைப்பட்டு சொல்லியிருக்கலாம், நீ செய்யலாமா? அதை நீயே செய்தேன்னா முதல் தூக்கு தனியாக அந்த தாயின் தகப்பனுக்கு தான் கொடுக்கணும். சொல்லுமா. இன்னும் சில இடங்கள்ல சுவாமி இந்த மாதிரி பலி கொடுத்தல் அப்படிங்கிறது ஆசை 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 இதுக்கு அடிப்படை. நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு போதுங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, என் பொண்டாட்டி பிள்ளை கிட்ட சந்தோஷமாக இருக்கிறேன்னு வாழ்ந்துட்டான்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டான். அடுத்து ஒன்றை பார்த்துட்டு அவன் பணக்காரன் ஆகிறானே அப்படின்னு நான் குறுக்கு வழியில் போகும்போது எனக்கு ஆபத்துங்கள் வரதான் செய்யும். இதுக்கு காரணம் ஆசை. அதனால தான் சொன்னேன், ஆன்மீகத்தில் 2 விஷயத்தை நீ அடக்கி ஆகணும். அடக்கினீங்கன்னா தான் ஆன்மீகத்தை அடைய முடியும். ஆசையும் காமத்தையும் அடக்கணும். காமமும் கடவுள் அடையாத தடுப்பாயிடும், ஆசையும் கடவுள் அடையாத உலகத்திலே அலையும். அதனால் ஆசையை அடக்கிறவங்க மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் போக முடியும். ஆசையை அலைய விடணும், கடவுள் வழிபாட்டில் போக முடியும். நன்றி சுவாமி. ஆசைகளை அடக்கணும், அது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஸ்டில் வந்து திருவள்ளுவர் அழகான ஒரு குறளை சொல்லியிருக்கார், தோன்றின் புகழோடு தோன்றுக அகில தோன்றினும் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டு. புகழோட வாழணும் அப்படின்னா கூட ஆசை வந்து அடிப்படையா இருந்தா மட்டும்தானே சுவாமி. ஆசைன்றது பலவிதமாக இருக்குது. இப்போது நான் 10 பேருக்கு சாப்பாடு போடணுன்றது என் ஆசை. ஆனால் உனக்கு என்ன ஆசைன்னா 10 பேருக்கு இருந்து கொடுங்கணும்னு ஆசை. ரெண்டுமே ஆசை தான், 2 ஆசை தானே. ஆனால் உன் செயலில் என்ன சொல்லுவாங்க அந்த 10 பேர், என் செயலில் என்ன சொல்லுவாங்க சொல்லுமா? உன்னை அந்த 10 பேரும் திட்டுவாங்க, ஏன்னா அந்த 10 பேரும் வாழ்த்துவாங்க. இந்த புகழை தான் அவர் சொல்கிறாரு, உயிர் உலகத்தில் உருவானின்னா புகழோட வாழ கற்றுக்கிட்டாங்க. ஆசை இல்லாத ஒரு செயலே இல்லை. அம்மா அப்பாவுக்கு ஆசை வந்ததால் தான் நீ நானும் பொருந்தோம். அம்மா அப்பாவுக்கு ஆசை வரலாம் நீ நான் எங்கே ஜனனமாகும். நம்மளுக்கு ஆசை வந்தால்தான் நம்ம குழந்தைங்க பிறந்தது. அதனால் ஆசைகள் உண்டு. அந்த ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்து உனக்கு நன்மை செய்கிற ஆசையாக இருக்கணும். உலகத்திலிருந்து நான் பிடுங்கி நான் வளரணுன்ற ஆசையாக இருந்தால் தீமை. ஆசை தான் ரெண்டுமே. ஆசை வேறுபடும் செயல் வச்சு. இப்போது இந்த ஆசிரமம் கட்டும்போது மொத்தமாக பௌர்ணமி ஆச்சுன்னா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. என்னடா 10 பேருக்கு தான் நம்மளால் சாப்பாடு போட முடியுமா? ஐயோ 10 பேர் சாப்பிட்டு போயிடுறானேன்னு யோசிக்கவே இல்லை நான். இந்த 10 பேருக்கு தான் சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு வருத்தப்பட்டேன். அப்புறமா ஒரு 100 பேர் ஆனாங்க, இன்றைக்கி 1000 பேர் ஆனாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளாலையும் 1000 பேருக்கு சோறு போட முடியும். இவ்வளோ தான் முடியுமா, இன்னும் முடியுமா அப்படின்னா இடம் பத்தாது இருக்குது. அதனால் அந்த இடத்த பார்த்துன்னு போகிறோம் இல்லையா? எந்த ஆசையாக இருந்தாலும் பிறருக்கு செய்கிற ஆசையாக இருக்கணும், பிறருக்கு பிடுங்குற ஆசையாக இருக்கக்கூடாது. அந்த ஆசை தீமையில் விளையுமே தவிர நன்மைக்கு வராது. 10 பேருக்கு கொடுத்துட்டு நீ பிச்சைக்காரனாக போனீங்கனால 10 பேர் வாயும் உன்னை வாழ்த்தும். ஆனால் 10 பேருக்கிட்ட இருந்து நீ பிடிங்கிட்டு பணக்காரன் அந்த விட அந்த 10 பேர் வாயும் உன்னை திட்டும். அந்த சாபனை உன் வாழ்க்கைக்கு உன் வம்சத்துக்கு பொருந்தும். சொல்லுமா. ஆத்மானந்த சாமி. ஆத்மானந்த சாமி ஒருத்தான் நம்ம எவ்வளவுதான் தூய பக்தியில் இருந்தாலும், நல்லா பாடம் பண்ணினாலும், நீ முன்னாடி செஞ்ச கர்மவினையை நீ அனுபவிச்சே தீரணும். அது கடவுள் மடியிலே உட்காந்துருந்தாலும் சரி, நீ முதல்ல என்ன பாவம் செஞ்சியோ அந்த கர்மத்தை நீ அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அவங்க கொடுக்குற சோதனை நல்லது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதை தான் நான் கேட்கறதுக்கு வந்தேன். இப்போ எப்படி சாமி அது மேட்ச் ஆகுது? எப்படியா இருந்தாலும் அவன் கர்மவினை அவன் அனுபவிச்சு தானே சாமி தரணும். என்ன தான்
அது புரிய மாட்டேது. எனக்கு பாடம் வாங்கினதுனால எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அப்படி கஷ்டம் இல்லை, சரியில்லை, துன்பம் வருதுன்னா அவங்க சங்கடப்படுறதுல அர்த்தமே கிடையாது சாமி. என்னத்தை இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன், நாங்கள் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருந்தாலும் கட்டி வச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, சிவனே வந்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது நம்மளுடைய செஞ்ச முன்னாடிய கர்மவினை அதை அனுபவிச்சு தான் தீரணும் சாமி. இது பாடத்தினால எதுவுமே வராது கிடையாது. இதான் சொல்ல வந்தால் நீங்கள் அதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அதனால் நான் என்ன இன்னொன்று சொல்கிறேன்னா, இந்த இந்த உடம்பு வந்து யார் கொடுத்த உடம்பு? அம்மா அப்பா கொடுத்த உடம்பு. இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் தான் பிறக்கணும்னு யார் முடிவு பண்ணுது? கடவுளா? அப்பதான் நம்மளுடைய கர்மா முடிவு பண்ணுது. நான் எங்கே பிறக்கணும், யார் வயிற்றில் பிறக்கணும், எவ்வளோ லோல் போடணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது? நம்மளோட கர்மா தான் முடிவு பண்ணுது. ஆனால் இந்த பாடலாம் வாங்கலை, ஏதோ உடம்புக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, உடனே என்ன பண்ணுவோம்? யார் மேலேயுமே பழி போட மாட்டோம், நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கினேன் அதை சரி பண்ணின்னு போயினே இருப்போம். ஆனால் இப்போ அந்த பாடலாம் பண்ணுறோம். இப்போ உடம்புக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபோன் பண்ணி கேட்குறோம், உடம்பு சரியில்லை, இந்த பாடத்தினால வருதோ? இதே வியாதியில் ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துக்கிறாங்க. இந்த உடம்புன்றது நம்மளுடைய கர்மாவை சுமந்து வந்தது. அது எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதோ அவ்வளவும் வந்து சேரும். நாம் நோய்க்குன்னு செலவு பண்ணணும்னு விதி இருந்தால் அதை பீரோவில் போட்டெல்லாம் பூட்டி வைக்க முடியாது. பூட்டி வச்சோம்னா அதோட பெரிய செலவில் போய் முடிஞ்சிடும். அப்போ நோய் வர்றது எதுக்கு? நான் இந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு. அப்போ நான் என்ன பண்ணோம்? அந்த நோயை தீர்க்கறதுக்கான வைத்தியத்தையும் சேர்த்து பண்ணணும். வைத்தியம் பண்ணும்போது சும்மா யாரும் வைத்தியம் பண்ணுவாங்களா? நம்ம கிட்ட இருக்கிற அந்த உழைப்பு பணம் அங்கேருந்து வெளியே போகும். இந்த நீ உழைச்ச பணம் உன் கையால் செலவாகணும், அதுக்கு இந்த உடம்பு ஒரு காரணமாகணுன்றது தான் விதி. ஆனால் அதெல்லாம் நான் சரி பண்ண மாட்டேன், எனக்கு எப்போவுமே நல்லா இருக்கணும், பாடம் பண்ணால் கரெக்டாக போகணும். சரி, பாடம் பண்ணால் கரெக்டாக போகணும். அப்போ நீ என்ன பண்ணோம்? சாப்பாடே சாப்பிடக்கூடாது, காற்று மட்டுமே சாப்பிட்டு இருந்தானா நோயின்றதே வராது மனுஷனுக்கு. நோய் எங்கேருந்து வருது? எந்த உணவு மனுஷனுக்கு சக்தியை கொடுக்குதோ அதே உணவு தான் மனுஷனுக்கு நோயும் கொடுக்குது. ஒன்றை தொடர்ந்து ஒன்று வந்துக்கினே இருக்கும். நீ தேடி தேடி சத்தான பொருளை சாப்பிட்டாலும் அதுலேருந்து தேவையில்லாத ஒரு நோய் நமக்கு வந்து சேரும். இது உணவோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. எதுவுமே 100%ன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் இறைவன் படைக்கலை, எந்த ஒரு உயிரையும் இறைவன் படைக்கவே இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு குறை வச்சுருக்கான். புரியுதுங்களா? அப்போது சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிட்ற வரைக்கும் நோயின்னு ஒன்று வந்தே தீரும். இதுதான் உண்மை. நீங்கள் பாடம் பண்ணாலும் வரும், பாடம் பண்ணாலும் வரும். அப்போ பாடம் பண்ணாதவங்களும் ஒரு நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்களோ, பாடம் பண்ணுறவங்களும் அதை தானே பண்ணணும். ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? இந்த உடல் கர்மாவுக்காக வந்த உடம்பு, அதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் வைத்தியம் பண்ணணுமோ அந்த வைத்தியம்லாம் பண்ணணும். சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, இறைவனையே அணைஞ்சிட்டாங்க, இறைவனையே பார்த்துட்டாங்க, எல்லாம் கலந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க சித்த வைத்தியன்னு எத்தனையோ நூலாக எழுதிக்கிறாங்க. ஞானத்தை அடைஞ்ச மகான்கள், ஞானத்தை அடைஞ்ச சித்தர்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஞானத்தை எவ்வளோ சொன்னாங்களோ அதே அளவுக்கு வைத்திய நூலை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புனா இதெல்லாம் வரும், வந்ததுன்னா நீ எல்லாம் காப்பாற்றிக்கிறதுனா அவர் கொடுத்துக்குறாங்க. எனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னா சித்தர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி நான் வாழணும். வாழ முடியுமா? முடியாது. அப்போது நான் சராசரி மனுஷனாக வாழ்ந்தே எல்லாம் பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மூச்சே சரியாக ஓடல சாமி, சுவாசம் சரியாக நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் 4 நாள், இன்றைக்கி என்னானே தெரில, மூச்சே ஓட மாட்டேங்குது சாமி. என்ன சாமி பண்ணலான்னா, பாடம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தே தீரும். 4 நாளைக்கு மூச்சு நல்லா போயிருந்தா 5ஆவது நாள் அதுக்கு எதனா ஒரு பிரேக் ஆகும். பெரும்பாலும் என்ன ஆகும்? சுவாசமே சீராக ஓட மாட்டேங்குது சாமி அப்படின்ற பிரச்சனை எல்லாருக்குமே அடிப்படையில் வரும். கேட்கலான்னு இருந்தீங்களா? எல்லாருமே பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி கபாலபதின்ற ஒரு பயிற்சியை பண்ணிவிட்டு 2 நிமிஷம் பண்ணால் கூட போதும், இல்லை 1 நிமிஷம் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் சுவாசம் அருமையாக வரும். 2 நாசி வழியாக மூச்சை வெளியே தள்ளிக்கினே இருக்கணும், இழுக்கக்கூடாது.
மூச்சை உள் வாங்காமல் நம்ம வேலை தள்ளுறது மட்டும்தான். இந்த தள்ளிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? மூச்சே சரியாக ஓடலன்னு பாருங்க, அது சரியாயிடும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கொன்னது, வேற எங்கேயும் சொல்லலை. இதுதான் உடலில் காற்று அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மூச்சு சீராக ஓடாது. அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிற காற்றை வெளியே தள்ளுறதுக்கான வழியை பார்க்கணும். அதை பண்ணிட்டு உடம்பு இதெல்லாம் கேட்குது. நாம் பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த உடம்போட ரகசியத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி பண்ணால் அதுக்கான வைத்தியம் இது தான். அதை பண்ணிட்டேன்னு சொன்னால் உடம்பு நமக்கு ஏற்ற மாதிரி வளைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுனா, அந்த உடம்புல ஆக்சிஜனோட அளவு அதிகமாகிடும். அதிகமாகிடுச்சுன்னா முன்ன எப்பவும் விட இப்போ பாடம் சிறப்பாக போகும். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் எல்லா பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பண்ணிட்டு பண்ணுங்களேன், சிறப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் பாடம் பண்ணிங்கன்னா அதை விட சந்தோஷம் வரணும் இல்லை.